السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: إنا أرسلناك بالحق بشيرا ونذيرا وإن من أمة إلا خلا فيها نذير. صدق الله العلي العظيم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. மேலப்பாளையம் மஜ்லிஸுல் உலமாவின் ஏற்பாட்டில் நைனா முகமது ஜும்மா மூப்பன் ஜும்மா பள்ளிவாசல் துணையோடு இங்கு நடைபெறக்கூடிய சிறப்பான மீலாது தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியின் இந்த 3வது நிகழ்வுக்கு தலைமையேற்றிருக்கிற அருமையான தலைவர் அவர்களே, இங்கு வருகை தந்திருக்கிற எங்களுடைய ஜமாஅத்துல் உலமா சபையினுடைய மாநில தலைவர் ஹசரத் அவர்களே, கண்ணியமிக்க உலமா பெருமக்களே, இந்த பள்ளிவாசலினுடைய கண்ணியமிக்க நிர்வாக பெருமக்களே, அருமையான பெரியவர்களே, இந்த வார்த்தைகளை வெளியிலிருந்து செவியேற்று கொண்டிருக்கிற பாசத்திற்குரிய தாய்மார்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு ஒரு அருமையான மக்ரிபுக்கு பிந்தைய இந்த நேரத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசப்படுகிற முபாரக்கான மஜ்லிஸில் ஒன்று கூட வாய்ப்பளித்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். நாம் இங்கே ஒன்று கூடியிருப்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்டான அன்பினால் கூடிய கூட்டமாக அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. இதன் பயனாக நாளை மறுமையிலே அவர்களுடைய ஷஃபாஅத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அவர்களோடு சொர்க்கத்தில் ஒன்றாக சேர்ந்திருக்கிற வாய்ப்பை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் நம்மை சார்ந்தவர்கள் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. எப்போது ரபியுல் அவல் மாதம் வந்தாலும் நமக்கெல்லாம் மகிழ்ச்சி தான். ஏதோ நம் வீட்டில் கல்யாணம் வந்தது போல அது ஒரு மகிழ்ச்சி. அதுவும் இது 1500வது பெருமானாருடைய பிறந்த ஆண்டு இல்லையா? நாம் இப்போது இருப்பது 1447வது ஹிஜ்ரி ஆண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 53 வயசில் ஹிஜ்ரத்துக்கு போனாங்க. இப்போ 53 1447 சேரும்போது 1500. இது ஒரு பாக்கியம் தானே, அல்லாஹ் நம்ம வயசுக்கு நமக்கு கொடுத்த ஒரு பாக்கியம். 1000வது வயசில் இருக்கிற பாக்கியம் கிடைக்கல, 2000வது இருக்கிற வாய்ப்பு கிடைக்குதுன்னு சொல்ல முடியாது. 1500வது என்கிற ஒரு முத்திரையான ஒரு வருஷத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைவு கூறுகிற நசீபை அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த பெருமானாரை நேசித்து அவர்களை பாராட்டி புகழ்ந்து அவர்களுடைய சுன்னத்துகளை கடைபிடித்து அவர்கள் பெருமைப்படுகிற ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபை தந்தல் புரிவானா. இது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். அது நாம் காலம் கடந்து போய்விட்டாலும் இந்த மகிழ்ச்சி நமக்கு இருக்கும். 1500வது வருஷத்தில் நாம் இருந்தோம் அப்படிங்கிறது. பஸ்ஸில் போகிறோன்னு வைங்களேன், சில நேரத்தில் சீட்டு கிடைக்காது. சீட்டு கிடைக்கலன்னா அப்படியே நின்றுட்டே இருப்போம், யாராவது எந்திரிக்கிறாங்களான்னு பார்த்துட்ருப்போம். அந்த நேரத்தில் யாராவது ஒருத்தர் எந்திரிப்பார், பட்டுன்னு ஓடி போய் அங்கே போய் உட்காந்துக்குவோம். ஒரு சந்தோஷம் வரும். அப்போ ஒரு சந்தோஷம் வரும், கிடைக்காதது கிடைச்சிட்ட மாதிரி ஒரு சந்தோஷம் வரும். அப்படி உட்கார்ந்துருக்கும்போது பார்த்து ஒரு கர்ப்பிணி பெண் எந்திரிச்சு வருவாள். எங்கே இருந்தாவது ஏறுவாங்க, நேராக நம்ம சீட்டுக்கு பக்கத்தில் வந்து நிற்பாங்க. நாம் அங்கேயும் இங்கேயும் பார்ப்போம், கொஞ்சம் வேறு யாராவது சீட்டு கொடுப்பாங்களான்னு பார்ப்போம். ஆனால் நம்ம மனசு கேட்காது. இப்போ தான் சீட்டு கிடச்சிருக்கோம், ஆனாலும் பரவாயில்ல, ஒரு கர்ப்பிணிக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு நாம் எந்திரிச்சு கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இறங்கி போகும்போது நம்ம மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்குது. பஸ்ஸில் சீட்டு கிடச்சிருந்தா கூட பஸ்ஸில் இருக்கிற வரைக்கும் தான் சந்தோஷம்.
ஆனால் இன்னொரு கர்ப்பிணிக்கு இடம் கொடுத்ததுக்காக மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஸ்பிரிச்சுவல், அது ஒரு ஆத்மார்த்தமான மகிழ்ச்சி அப்படிங்கிறான். இந்த ஆத்மார்த்தமான மகிழ்ச்சி அதை நினச்சி பார்க்கும்போதெல்லாம் நம்ம மனசுக்குள்ளே ஒரு ராகத்து இருக்கும் இல்லையா. நமக்கு நிற்கிறதுக்கு கஷ்டமாக இருந்த நேரத்தில் ஒரு கர்ப்பிணிக்காக இடம் கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கும். இது ஸ்பிரிச்சுவல், இது மகிழ்ச்சி, ஆத்மார்த்தமாக கிடைக்கிற மகிழ்ச்சி. இந்த ஆத்மார்த்தமான மகிழ்ச்சி என்பது காலம் கடந்தும் நமக்கிடத்தில் இருக்கக்கூடியது. பஸ்ஸை விட்டு இறங்கினாலும் எப்படி அந்த மகிழ்ச்சி இருக்குமோ அதுபோல் இந்த மகிழ்ச்சி இருக்கக்கூடியது. இது 1500வது வருஷத்து மீலாது விழா என்கிற போது அது அப்படி ஒரு ஸ்பிரிச்சுவல், நமக்கான ஆத்மார்த்தமான மகிழ்ச்சியை தரக்கூடியது. அல்லாஹு தாலா அந்த மகிழ்ச்சியை உண்மையாக நமக்கு தந்தல் புரிவானாக. அந்த மகிழ்ச்சியை காலமெல்லாம் கொண்டு நடக்கிற நசீபை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, நம்முடைய தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நமக்கு கிடைச்ச நன்மை ஏராளம் ஏராளம். நான் ஒவ்வொரு மீலாது கூட்டத்திலும் சொல்லுவதுண்டு, நம்முடைய கடமை, எனக்கு ரசூலுல்லாவால் என்ன நன்மை கிடைச்சது அப்படிங்கிறத நினச்சி பார்க்குறது நம்மோட கடமை. அதாவது நியமத்தை நினச்சா தான் பாராட்டுற மனசு உண்மையாக வரும், இல்லாட்டி பாராட்டிடுவோம் தான். ஒருத்தர் நமக்கு 10,000 ரூபா நம்ம கஷ்டப்படும் போது கொடுத்தாரு அப்படிங்கிறத நினச்சி பார்க்கும்போது தான் அவர் மேலே இருக்கிற மரியாதை நமக்கு நிலைக்கும் இல்லைங்களா. அது மாதிரி நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால நமக்கு என்ன நன்மை கிடைச்சிது அப்படிங்கிறத நாம் ஒன்றொன்னா அடுக்கி நினைவில் வச்சுக்கணும். நான் எல்லா இடத்துலையும் சொல்கிறது, நான் நல்ல சட்டை போடுறதுக்கு ரசூலுல்லாஹ் தான் காரணம். நான் ஒரு சுப்பனாகவோ குப்பனாகவோ இருந்திருந்தா இது மாதிரி நல்ல சட்டை போடுறதுக்கு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்காது. நான் சபையில் உட்கார்றதுக்கு அந்தஸ்து கிடைச்சிருக்குமான்னு தெரியாது. ஏதாவது ஒரு தெருவில் விழுந்து கிடக்கக்கூடியவனாக இருந்திருக்கலாம். அப்படி இல்லாமல் அல்லாஹ் என்னை காப்பாற்றியதற்கு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் காரணம். இப்படி நிறைய காரணங்கள் இருக்குது. நான் இன்னொரு காரணத்தையும் எல்லா இடத்திலும் சொல்லுவதுண்டு, நான் மௌத்தானா எனக்கு நல்ல அடக்கம் கிடைக்கும். நான் மௌத்தானா, எங்கே மௌத்தானாலும் நான் முஸ்லீம்னு தெரிஞ்சிட்டா என்னை மரியாதையாக அடக்கிடுவாங்க, யாரும் என்னை விட்டுட்டு போக மாட்டாங்க. அது போகட்டும், அநாத மையத்துன்னு யாரும் விட்டுட்டு போக மாட்டாங்க. முஸ்லீம் மையத்துன்னு தெரிஞ்சதுன்னா அவங்களுடைய தலையாய கடமையாக கருதி அவர்களின் குடும்பத்தாரில் ஒருவராக என்னை அடக்கம் செய்வார்கள். இப்படி ஒரு அடக்கம் எனக்கு கிடைக்கும் என்றால் அதற்கு காரணம் என்னுடைய தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபமுஹம்மதுனா ஹுவ சய்யிதுனா ஃபல் ஐஸ்ஸு லனா லி இஜாபத்திஹி. முஹம்மது எங்கள் தலைவர், அவருக்கு கட்டுப்பட்டதால் தான் எங்களுக்கு கௌரவம், அதுதான் எங்களுக்கு மரியாதையை கொடுத்தது இல்லையா. இதை நான் அடிக்கடி சொல்வது, நான் உங்களிடத்திலேயும் கேட்டுக்கொள்வது, நம்முடைய பிள்ளைகளுக்கும் நாம் சொல்ல வேண்டும். நாம் இப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் நம்முடைய தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்ல வேண்டும். ஒவ்வொரு முஸ்லிம் குடும்பத்திற்கும் நான் சொல்லுவேன், உங்கள் வீட்டில் மது குடித்துவிட்டு குழப்பம் செய்யக்கூடிய, அடிதடியில் ஈடுபடக்கூடிய ஆண்கள் இல்லை என்றால் அதற்கு காரணம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று நம்முடைய குடும்பத்தாருக்கும் குழந்தைகளுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கிடைத்த நன்மைகளை நாம் சொல்லி வளர்க்க வேண்டும். அப்படி சொல்லி வளர்க்கிற போது தான் நமக்கு ஒரு உண்மையான பாசமும் நேசமும் ஏற்படுவதற்கு வழிவகுக்கும். அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நமக்கு கிடைச்ச நன்மை நிறைய இருக்கு. அதில் ஒரு நன்மை தான் பிற்காலத்தில் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னாலேயே நமக்கு சொல்லி சென்றார்கள். அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது கொண்ட கருணையின் வெளிப்பாடு. இப்படி எல்லாம் பிரச்சனை பின்னால் வரும், அப்படி பின்னால் அந்த பிரச்சனைகள் வரும்போது நீங்கள் உஷாராக இருந்துக்குங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்லியமாக வழிகாட்டினார்கள். பிரச்சனைகளை சொன்னார்கள், அந்த பிரச்சனைகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு வழியையும் காட்டினார்கள். இது ரெண்டும் முக்கியமானது. நீங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் தொகுப்புகளில் பார்த்தீர்கள் என்றால் கிதாபுல் ஃபிதன், குழப்பங்கள் என்கிற தலைப்பில் ஒரு பாடமே இருக்கும். அதில் பல செய்திகள் இருக்கும், ஆச்சரியகரமான அதிசயகரமான பல செய்திகள் இருக்கும். ஆனால் அந்த செய்திகள் அனைத்தும் சத்தியமானவை. சில குழப்பங்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருப்பார்கள். படிக்கிற போது நமக்கு என்ன தோணும்னா, இப்படியெல்லாமா உலகத்தில் குழப்பம் வரும் என்று நினைக்க தோணும். ஆனால் எந்தெந்த எச்சரிக்கைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகத்துக்கு சொல்லி இருக்கிறார்களோ அந்த எச்சரிக்கைகள் எல்லாம் அவர்களுக்கு பின்னால் நடந்திருக்கிறது.
இதுவரைக்கும் உண்டான காலத்தில் நடந்திருக்கிறது, இனி இருக்கிற காலத்தில் அது நடக்கும் என்பதற்கு அது சாட்சி சொல்கிறது. சகோதரர்களே, பசரா என்கிற நகரம் ஈராக்கிலே பசரான்னு நகரம் இருக்குது. நீங்கள் இந்த சண்டை நடக்கிற நேரத்தில் பசராங்கிற நகரத்தை பற்றி எல்லாம் படிச்சிருப்பீங்க. இந்த பசரா என்கிற நகரத்தை ஹிஜ்ரி 12 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி பல வருஷங்களுக்கு பிறகு பசரா என்கிற நகரத்தை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உருவாக்கினார்கள். இந்த நகரத்தை உண்டு பண்ணினதே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தான். இராணுவத்தின் தேவைக்காக இரட்டை நகரங்களை ஈராக் நாட்டில் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உருவாக்கினார்கள். ஒன்று கூஃபா, இன்னொன்று பசரா. சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியெல்லாம் இந்த நகரம் உருவாக்கப்படுவதற்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பசரா நகரத்தை பற்றி சொல்கிறார்கள். இன்ன நாசம் மின் உம்மதி யன்ஸிலூன பிஹாயித்தின் யுஸம்மூனஹு அல் பஸரா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ சொல்றாங்க, என் மக்களில் ஒரு சாரார் ஒரு தோட்டத்தில் இறங்கி நிற்பார்கள், தங்குவார்கள், அதற்கு பசரா என்று பெயர் வைப்பார்கள். எப்போ சொல்றாங்க? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு செய்தது பின்னாலே, பல வருஷங்களுக்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எனது மக்களில் ஒரு சாரார் ஒரு தோட்டத்தில் இறங்கி அதற்கு பசரா என்று பெயர் வைப்பார்கள். அந்த பசரா எங்கே இருக்கும் என்றால் இந்தஹா நஹருன், அதற்கு பக்கத்தில் ஒரு ஆறு இருக்கும். அப்படின்னா ஒரு ஆற்றங்கரையில் நகரை உருவாக்குவார்கள். ஒரு ஆற்றங்கரையில் தான் பசரா இருக்குது. திஜ்லா என்கிற டைகிரிஸ் நதியின் ஓரத்தில் பசரா என்கிற நகரம் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, யகூனு லஹும் அலைஹா ஜஸ்ருன், அதில் அவர்களுக்கு ஒரு பாலமும் இருக்கும். அவர்கள் போய் வர அவர்களது பயணத்தை லேசாக்குவதற்கான ஒரு பாலமும் அதிலே இருக்கும் என்று சொல்லி அதில் நடக்கக்கூடிய சில காரியங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விவரித்து சொன்னார்கள். நான் ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பசரா என்கிற நகரம் உருவாவதற்கு முன்னாலேயே இப்படி ஒரு நகரம் உருவாகும் என்று சொல்லி அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பற்றி சொன்னார்கள். அப்படியே நடந்தது. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸிலே ஜாபிர் இப்னு சம்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ் முஸ்லிமிலே வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ல தஃப்தஹுன்ன இஸாபத்தும் மினல் முஸ்லிமீன கன்ஸு ஆல கிஸ்ரா. முஸ்லிம்களில் ஒரு குழுவினர் பாரசீக மன்னனுடைய கஜானாவை வெற்றி கொள்வார்கள். அது எங்க இருக்கும்? அல்லதி ஃபில் அபியல், பாரசீக மன்னனுடைய வெள்ளை கோட்டையில் இருக்கிற கஜானாவை முஸ்லிம்கள் வெற்றி கொள்வார்கள். எப்போ சொல்றாங்க ரசூலுல்லாஹ்? பல வருஷங்களுக்கு முன்னால், குறைஞ்சது 10 வருஷத்துக்கு முன்னாடி, குறைஞ்சது 10 வருஷத்துக்கு முன்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய தோழர்களில் ஒரு சாரார் பாரசீகத்தில் இருக்கிற வெள்ளை கோட்டையின் கஜானாக்களை கைப்பற்றுவார்கள் சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய காலத்தில் பாரசீகத்தின் தலைநகராக இருந்த மதாயின் நகரம் கைப்பற்றப்பட்டது. அதில் இருக்கிற களஞ்சியம், மாஷா அல்லாஹ், அந்த களஞ்சியத்தை பற்றி சொன்னால் அது ஒரு பெரிய செய்தி. ஒரு செய்தி உங்களுக்கு சொன்னால் ஞாபகத்துக்கு வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத் பயணம் போகும்போது சுராக்கான்னு ஒருத்தர் துரத்திட்டு வந்தார். அவருக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எங்களை விட்டுரு, நான் உனக்கு பாரசீக மன்னனின் தங்க கடகத்தை தருவேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க அப்படின்னு ஒரு செய்தி படிச்சிருப்பீங்க இல்லையா? கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் பயணத்தின் இடையிலே சுராக்காவுக்கு இப்படி ஒரு வாக்கு கொடுத்தாங்க. இந்த வாக்கு எப்போ நிறைவேறுச்சுன்னா, இந்த வெள்ளை மாளிகையினுடைய வெள்ளை கோட்டையினுடைய தங்க குவியல்கள் கிடைத்த போது அதில் அந்த பாரசீக மன்னனின் வளையல் இருந்தது. அந்த வளையல் சுராக்காவிடத்தில் ஒப்படைக்கப்பட்டது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல வருஷங்களுக்கு முன்னாலே என்ன நடக்கும்னு சொன்னாங்களோ சொன்னது அப்படியே நடந்தது என்பதற்கு 2 சின்ன உதாரணங்கள் இவை. பசரா என்கிற நகரம் வருவதற்கு முன்னதாகவே ரசூலுல்லாஹ் பசரா நகரத்தை பற்றி சொன்னாங்க. அதே போல பாரசீகர்களின் கஜானாக்கள் கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. சொன்னது மாதிரியே நடந்துச்சு. எப்படி இதுவரைக்கும் உண்டான வரலாற்றில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நடந்துச்சோ, இதை நான் எதுக்கு சொல்றேன்? இதே போல இனி வரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பிரச்சனைகளை, சோதனைகளை குறிப்பிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களோ அந்த சோதனைகள் நிச்சயம் வரத்தான் போகிறது. நிச்சயம் வரும், அந்த சோதனைகள் வரும்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சோதனைகளை பற்றி எச்சரிக்கை செய்தது மட்டுமல்ல, நான் மீண்டும் சொல்கிறேன், அந்த சோதனைகளிலிருந்து தப்பிப்பதற்கான வழிகளையும் காட்டி சொன்னார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய பழக்கம் அதுதான். ஒரு ஒரு தீமையை எச்சரிக்கை செய்கிறது மட்டும் இல்லை, அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கான வழி என்ன என்பதையும் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அப்படி பல விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ் ஒன்று இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவின் ஒரு கோட்டையின் மீது ஏறி நின்றார்கள். ஏறி நின்று விட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹல் தரவுன மா அரா, நான் பார்ப்பது உங்களுக்கு தெரிகிறதா என்று கேட்டார்கள். நான் பார்க்குறதெல்லாம் உங்களுக்கு தெரியுதா? சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், அப்படியெல்லாம் எங்களுக்கு ஒன்றும், எங்கள் கண்ணுக்கு ஒன்றும் தெரியலையே என்று சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னி அரா மவாக்கியல் ஃபித்னி ஹிலால புயூத்திக்கும் கமவாக்கியில் கத்தர், மழை துளிகள் விழுவது போல உங்கள் வீடுகளுக்கு இடையிலே குழப்பங்கள் இறங்குவதை நான் பார்க்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். மழை துளி எவ்வளோ இருக்கும்? மனத்துளி எண்ண முடியுமா? இப்போ எண்ண முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் உங்கள் வீடுகளுக்கு இடையிலே இறங்குவதை நான் பார்க்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் அறிகிற பிரச்சனைகள், லவ் அலிம்தும் ஆலம், நான் அறிகிற பிரச்சனைகள் எது என்று உங்களுக்கு தெரியும் என்றால் லஹிக்கும் கலீலா, நீங்கள் கொஞ்சமாகத்தான் சிரிப்பீர்கள். என்னவெல்லாம் பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறத எனக்கு தெரியுது, அதை உங்களுக்கு அது தெரியும் என்றால் நீங்கள் கொஞ்சமாக தான் சிரிப்பீங்க. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு அதோட நிறுத்தலை, நீங்கள் கொஞ்சமாக தான் சிரிப்பீங்க. அது மட்டும் இல்லை, ஒரு பக்கைத்தும் கசீரா, ரொம்ப அழுவீர்கள். அதுக்கு அடுத்து ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை சொன்னாங்க, உங்கள் பொண்டாட்டி கூட இருக்க மாட்டீங்க. ஒமா தலத்தும் பின்னிசா, உங்கள் மனைவியரோடு நீங்கள் இன்பமாக இருக்க மாட்டீர்கள். அவ்வளவு சிக்கல்கள் பின்னால் வரப்போகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அந்த சிக்கல்களுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரசூலுல்லாஹ் விளக்குனாங்க. அது எப்படி இருக்குன்னா, பிரச்சனைகளை நீங்கள் சில நேரத்தில் அடையாளம் காண்றதுக்கு முன்னாலேயே அது உங்களை சூழ்ந்திருக்கும். அருமையானவர்களே, குழப்பங்களை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற போது நம்ம வாழ்க்கையில் இதுவரைக்கும் என்ன மாதிரி குழப்பங்களை சந்திச்சிருப்போமோ அதெல்லாம் சாதாரணமானதுன்னு தோணுது. சில விஷயங்களை நம்ம கண்ணால் பார்க்க முடியுது. இப்படி ஒரு குழப்பம் வந்துச்சு, இப்போ தொப்பி போடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு குழப்பம் வந்துச்சு. சைத்தான் தலைவரெல்லாம் தொப்பி போட்டிருந்தான், எல்லா தலைவனும் தொப்பி போட்டிருந்தான். ஏன்னா தலைவனாகிறதுக்கு என்ன தேவைப்படுது? தலைவனாகிறதுக்கு தொப்பி தேவைப்படுது. தொண்டனுங்களுக்கு தொப்பி வேண்டியதில்லை. ஏன்னா தொப்பி வேண்டான்னு சொன்னால் தான் இந்த கும்பல் வரும். அப்படி சொல்லி பண்ணாங்களா இல்லையா? இதெல்லாம் நம்ம கண் பார்க்க உருவாகிற குழப்பங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில குழப்பங்களை எச்சரிக்கிறாங்க, பயமாக இருக்குது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அஹாஃபு அலைக்கும் ஃபிதனன் கஅன்னஹா துஹான், நான் ஒரு குழப்பங்களை பயப்படுகிறேன், புகை போல இருக்கும். புகை எப்படி நம்மை சூழ்ந்து கொள்ளுமோ அதுபோல நம்மை அறியாமல் அது சூழ்ந்து கொள்ளும். சூழ்ந்தால் அந்த புகை என்ன செய்யும் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யமூத்து ஃபீஹா கல்புர் ரிஜால், அந்த புகையை சுவாசிக்கிற மக்களுடைய இதயங்கள் மரணித்துவிடும். கமா யமூத்து பதனுஹு, அவனுடைய உடல் மரணிப்பது போல. இப்போ சில ஃபித்னாக்கள் இருக்கும், நம்மால் அந்த ஃபித்னாக்களை தெரிந்து கொள்ள முடியாது. தெரியாமலேயே அது நமக்குள் ஊடுருவி இருக்கும். அதில் நம்முடைய இதயம் மரணித்து போகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிற அந்த ஃபித்னாக்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஃபித்னாக்கள் எவ்வளவு கடுமையாக நம்மளை ஈர்க்கும் என்பதை சொல்கிறார்கள். ஹுதைஃபத் இப்னு யமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுங்கிற ஒரு சஹாபி இருக்கார். இந்த குழப்பங்களை பற்றி அதிகமாக நமக்கு சொன்னவர் அவர் தான். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவரை தன்னுடைய ரகசிய செய்தியாளராக வச்சுருந்தாங்க. அவர்கிட்ட நிறைய ரகசியங்கள் சொல்லியிருந்தாங்க. ஹதீஸ் கிதாபுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குழப்பங்களை பற்றி அதிகமாக சொன்னவர் ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா. அதே போல் இந்த குழப்பங்களிலிருந்து தப்பித்து கொள்வதற்கான வழிவகைகளை சொன்னவரும் ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தான். அவர் சொல்கிறாரு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மல் ஹம்ரு சிர்ஃபன் பி அதஹப பி உகூல் ரிஜாலி மினல் ஃபித்னா, மதுவை விட மது குழப்பங்களை பொறுத்து சாதாரணமானது தான். மக்களுடைய அறிவை கொண்டு செல்வதில் மதுவை விட கடுமையானதாக இருக்கும் குழப்பங்கள் என்று ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார். அப்போ அது அவ்வளவு ஈர்ப்பு சக்தி மிகுந்ததாக நம்முடைய அறிவை கொண்டு அந்த குழப்பம் வரும்போது யோசிக்க மாட்டோம்னு சொல்லுது. அது
குழப்பம் வரும்போது என்ன செய்ய மாட்டோம், நம்ம யோசிக்க மாட்டோம். மது குடிச்சிட்டா எப்படி போதையில் என்ன செய்கிறோம்னு தெரியாதோ அதுபோல் இந்த குழப்பங்களுக்கு ஆட்படுற போது என்ன செய்கிறோம்னு தெரியாது, அதில் இறங்கிடுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு எச்சரிக்கை செய்கிறார்கள். இந்த குழப்பமான காலம் எவ்வளவு கடுமையானதாக இருக்கும் என்றால், அந்த காலகட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் ஒரு கபரை கடந்து செல்வான். ஹத்தா யமுர்ரு ரஜுலு அலல் கபரி, ஒரு மனிதன் ஒரு கபரை கடந்து போவான். போகும்போது சொல்லுவான், நான் இவனை மாதிரி இருந்திருக்க கூடாதா, இந்த ஆள் மாதிரி நான் கபரில் இருந்திருக்க கூடாதா, இன்னைக்கு இருக்கிற இந்த குழப்பமான காலகட்டத்தில் வாழ வேண்டியது ஏற்பட்டு விட்டதே என்று சொல்லுகிற அளவுக்கு குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் என்று சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ இருந்து இந்த குழப்பம் தோணும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு அடையாளத்தை சொன்னாங்க. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் பெருசாக முஸ்லீம்களுக்குள்ள குழப்பம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த குழப்பங்கள் எப்போ இருந்து தோன்றும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளத்தையும் சொன்னாங்க. அந்த அடையாளத்தையும் ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களே அறிவிக்கிறாங்க. ஒரு ஹதீஸ் இருக்குது. இந்த ஹதீஸில் ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு இடத்துல உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இடத்துல பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்டாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன குழப்பங்களை பற்றி சொல்லுங்களேன் அப்படின்னாங்க. யார் உங்களில் யாருக்கு தெரியும், நீங்கள் சொல்லுங்களேன், ரசூலுல்லாஹ்வுடைய குழப்பங்களை பற்றி சொல்லுங்களேன். அப்போ ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நான் சொல்கிறேன். இப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நீங்கள் சரியான ஆள் தான், நீங்கள் சரியான ஆள் தான், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. ஹுதைஃபா இவர் சொல்கிறார், நான் சொன்னேன், ஒரு மனுஷனுடைய குழப்பம் அவனுடைய குடும்பத்தில் வரும். ஃபித்னத்துர் ரஜுலி ஃபி அஹ்லிஹி வ மாலிஹி வ நஃப்ஸிஹி வ வலதிஹி வ ஜாரிஹி, இப்படி எல்லாம் குழப்பம் வரும் அப்படின்னு நான் சொன்னேன். அப்படி சொன்னபோது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறாங்க, நான் இந்த குழப்பத்தை பற்றி கேட்கல, அலை அலையாக குழப்பங்கள் வரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அந்த குழப்பங்களை பற்றி கேட்கிறேன் என்று அவர் சொன்னார். அப்படி சொன்னபோது இப்போ நான் சொன்னேன், அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களே, அதை பற்றியெல்லாம் நீங்கள் ஏன் கேட்குறீங்க, உங்களுக்கும் அதுக்கும் தூரம் இருக்குது, உங்களுக்கும் அதற்கும் இடையிலே ஒரு பலமான தடை இருக்கிறது, அதனால் அந்த குழப்பங்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லையே என்று நான் சொன்னேன். இப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் திருப்பி என்னிடத்தில் கேட்டார்கள், அந்த குழப்பத்தின் வாசல் திறக்கப்படுமா அல்லது உடைக்கப்படுமா என்று கேட்டார்கள். திறக்கிறதுக்கும் உடைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? அப்போ நான் சொன்னேன், அது உடைக்கப்படும் என்று சொன்னேன். அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், அது உடைக்கப்படும் என்றால் அந்த கதவு ஒருபோதும் மூடப்படாது என்றார்கள். அவ்வளோதான், அது முடிஞ்சிருச்சு. அதற்கு பிறகு ஹஸரத் ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இடத்தில் மற்றவர்கள் அவரை சுற்றி இருந்தவர்கள் கேட்கிறார்கள், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு அந்த கதவு எது என்று தெரியுமா என்று கேட்கிறார்கள். மற்றவர்கள் கேட்கிறார்கள், அந்த கதவு எது என்று உமருக்கு தெரியுமா என்று கேட்கிறார்கள். ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறாங்க, அவருக்கு அந்த கதவு தெரியும் என்கிறார்கள், அவருக்கு அந்த கதவு தெரியும் என்கிற. அதற்கு பிறகு அதே தோழர்கள் ஹஸரத் ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க, அந்த உடைக்கப்படக்கூடிய கதவு எது என்று கேட்டார்கள். அவர் பதில் சொன்னார், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கொல்லப்படுவது என்று பதில் சொன்னார். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தான் அந்த கதவு. அவர் உடைக்கப்படுகிற போது அவர் கொல்லப்படுவதிலிருந்து இஸ்லாமிய சமூகத்தில் பிரச்சனைகள் தொடங்கும் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்து சென்றிருக்கிறார்கள் என்கிற செய்தியில் என்னெல்லாம் நமக்கு தெளிவு கிடைக்குது பாருங்க. எப்படியெல்லாம் குழப்பம் வரும், அந்த குழப்பம் எந்த காலத்திலிருந்து ஆரம்பிக்கும் என்கிற அளவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாவற்றையும் சொன்னார்கள். இந்த குழப்பங்களை பற்றி அவர்கள் சொன்ன ஒரு செய்தி இன்னொன்று இருக்குது. என்னன்னா, கவர்ச்சியாக இருக்கும் குழப்பம். ஆரம்பத்தில் எல்லா குழப்பங்களும் கஷ்டமாக இருக்காது, எல்லாமே கவர்ச்சியாக தான் இருக்கும். சஹீஹுல் புகாரியில் இந்த ஃபித்தன்கள் பற்றிய பாடத்தில் இம்ரவுல் கைஸ் என்கிற புகழ்பெற்ற அரபு கவிஞன் எழுதின ஒரு கவிதையை சொல்லுவாங்க. இந்த குழப்பங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். அல் ஹர்பு அவ்வலுமா யக்கூனு ஃபதியத்துன், இந்த சண்டை சச்சரவுகள் இருக்கிற அது ஆரம்பத்தில் குமரி பொண்ணாக இருக்கும். ஆரம்பத்தில் குமரி பொண்ணாக இருக்கும், எல்லாத்தையும் அது தன் பக்கம் ஈர்க்கும். கொஞ்ச நேரத்தில் அதனுடைய அழகு போய் அது முடியும் போது கிளவியாக இருக்கும்.
என்ற ஒரு கவிதை இருக்கு. அந்த கவிதையை சொல்லி அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வழிகாட்டுதலை சொல்வார்கள். எல்லா குழப்பங்களும் ஆரம்பத்தில் கவர்ச்சிகரமானவையாகத்தான் இருக்கும். நீங்க நம்ம பார்த்தோமா இல்லையா, குர்ஆன் ஹதீஸ் என்று சொன்ன அந்த குழப்பத்தின் தொடக்கம் எப்படித்தான் இருந்தது? 1980களில் தொடங்கிய குர்ஆன் ஹதீஸ் என்று தொடங்கின கடற்பை எப்படி தான் இருந்துச்சு? கவர்ச்சிகரமாக தான் இருந்துச்சு. ஆனால் அந்த குழப்பம் எப்படி முடிஞ்சது? குர்ஆனை மறுப்பதிலும் ஹதீஸை மறுப்பதிலும் போய் முடிந்தது. நம்ம பார்த்தோமா இல்லையா சகோதரர்களே? அவர்கள் குர்ஆனை மறுப்பவர்களாக, ஹதீஸுகளை மறுப்பவர்களாக மாறினார். அருமையான ஒரு பாடல் அது. குழப்பங்களின் தொடக்கம் ஒரு இளம் பெண்ணை போல, குமரி பெண்ணை போல கவர்ச்சியானது, அதன் முடிவு ஒரு கிழவையை போல அவலட்சணமானது என்று சொன்னார்கள். அது மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த குழப்பங்களை பற்றி பல வகையான செய்திகளை நமக்கு சொன்னாங்க. எப்படிப்பட்ட குழப்பங்கள்? எல்லா குழப்பங்களையும் நான் வரிசையாக சொல்ல முடியாது, ஒரு சிலதை மட்டும் இன்றைக்கு உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன். ரசூலுல்லாஹ் சொன்ன கியாமத் நாளுடைய நெருக்கத்தில் வருகிற குழப்பங்களில் ஒன்று, தலிதுல் அமத்து ரப்பத்தஹா, பிள்ளைகள் பெற்றோர்களை ஆட்சி செய்வார்கள். பிள்ளைகள் பெற்றோர்களை ஆட்சி செய்வார். ஒரு காலம் இருந்தது, தாய் தகப்பன் சொல்ல அப்படியே கேட்டு நடக்கக்கூடிய பிள்ளைகள் இருந்தார்கள் இல்லையா? காலம் மாறி மாறி போகும்போது பிள்ளைகள் எஜமானர்களாகி விடுவார்கள், பெற்றோர்கள் அடிமைகளாகி விடுவார்கள். இன்னைக்கும் பல இடங்கள்ல அப்படித்தான் இருக்கு. பல இடங்களில் நிலைமை என்ன? பிள்ளைங்க நினைக்கிறதுமே மீறி தாய் தகப்பனால எதுவும் சொல்ல முடியறதில்ல. பிள்ளைகளுடைய ஆசைக்கேற்பவே எல்லா வகையான நன்மைகளையும் கைவிட்டு விடக்கூடிய பெற்றோர்களை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். பெற்றோர்கள் நன்மை செய்பவர்களாக, நல்லவர்களாக இருந்தார்கள். ஆனால் இந்த குழந்தைகளுடைய திருப்திக்காக வேண்டி அவற்றை கைவிட்டு விடுவர்களை பார்க்கிறோமே, அவர்களுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டியவர்களாக இருப்பதை பார்க்கிறோமே. அது கியாமத் நாளுடைய அடையாளங்கள் என்று, பின்னால் வரக்கூடிய சீர்கேடுகள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார். இதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம்மை பாதுகாத்தல் புரிவானா, நம்மை நம்முடைய பெற்றோர்களுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக அல்லாஹ் வைத்தல் புரிவானாக. ஏனென்றால் இது ஒரு சோதனை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் எச்சரிக்கப்பட்ட செய்தி. அது அப்படி எச்சரிக்கப்பட்டிருக்கும் போது நாம் நம்ம பெற்றோர்களை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசும்போது இது நமக்கு ஞாபகத்துக்கு வரணும். நம்ம தாய் தகப்பனை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசும்போது இது நமக்கு ஞாபகத்துக்கு வரணும். அவர்களுக்கு உபகாரிகளாக இல்லாமல் போகிற போது இது நமக்கு ஞாபகத்துக்கு வரணும். அவர்களை அவமரியாதை செய்கிற போது இது நம்முடைய ஞாபகத்துக்கு வரணும். இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சோதனைகளில் ஒன்று என்பது நம்முடைய ஞாபகத்துக்கு வரணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதற்கு அடுத்து சொன்ன மிகப்பெரிய விஷயம், நம்பிக்கை எடுபட்டு போகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத் நாளுடைய அடையாளங்களை பற்றி சொன்ன செய்திகளில் மிக பிரதானமானது நம்பிக்கை எடுபட்டு போகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிற ஹதீஸ் அது. இந்த ஹதீஸில் ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, நம்பகத்தன்மைங்கிறது இருக்கு இல்லையா, இதை யாரும் நமக்கு சொல்லித்தர வேண்டியதில்லை. நாணயம் தானே நம்பிக்கை தானே. இந்த நாணயம் அப்படிங்கிறது அல்லாஹ் இதயத்தின் வேரில் வைத்திருக்கிறான். இதயத்தின் வேரில் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு நாணயம் இருக்கு. எல்லா மனுஷனுக்கும் இருக்கா இல்லையா? முஸ்லீம்கள்ட்ட மட்டும்தான் இருக்கா நாணயம்? முஸ்லீம்கள்ட்ட மட்டும்தான் இருக்கா? எல்லாருக்கிட்டையும் இருக்கா இல்லையா? இது அல்லாஹு தஆலா மனிதர், இது அது ஹதீஸ். ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ் அது. அன்னல் அமானத்த நஸலத் ஃபி ஜுதுரி குலூபிர் ரிஜாலி. இந்த அல்லாஹு தஆலா அமானிதம் என்கிற நம்பகத்தன்மையை மனித இதயங்களின் வேரில் அல்லாஹ் வச்சிருக்கு. அது வேரில் இருக்கு. ஆனால் பின்னால் அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க? குர்ஆன் வந்தது, அதை இன்னும் வளர்த்து கொண்டார்கள். ஹதீஸ் வந்தது, அதை இன்னும் வளர்த்து கொண்டார். அந்த நாணயத்தையும் நேர்மையையும் இன்னும் வளர்த்து கொண்டார்கள். ஆனால் காலம் போக போக எப்படி ஒரு நாள் வரும்னா, மனிதர்கள் ஒரு நாளில் தூங்குவார்கள், எழுந்திருக்கிற போது அந்த நாணயம் காணாமல் போயிருக்கும். அது இருந்த மச்சம் மட்டும், ஒரு மச்சம் போல அது இருந்த அடையாளம் இருக்கும். ஒரு மச்சம் போல அது இருந்த அடையாளம் இருக்கும். அதற்கு பிறகு தூங்கி எழுந்திருப்பார்கள், அந்த மச்சமும் போய் கரை போல அதில் இருந்த அடையாளம் இருக்கும். அவ்வளோதான் இருக்கும். அதற்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் எப்படி இருக்கும்னா, மக்கள் வியாபாரம் செய்வார்கள். என்ன பேசிக்கொள்வார்கள் என்றால், இந்த ஊரில் அதோ ஒருவர் இருக்கிறாரே, அவர்தான் நாணயஸ்தன் என்று பேசிக்கொள்வார்கள்.
எல்லாரும் நாணயஸ்தர்களாக இருந்த காலம் போய் எப்படி பேசிக்குவாங்க? அதோ அந்த ஊரில் ஒருத்தர் இருக்கிறாரு, இன்னைக்கு அப்படி தானங்க இருக்குது. இன்றைக்கி ஒரு கடைக்கு போகிறோன்னு வைங்களேன், இந்த கடையில் கலப்படம் இல்லாமல் கிடைக்கும் அப்படின்னு கேட்குற சூழ்நிலை இருக்கா இல்லைங்களா? அதோ அவர் நாணயஸ்தன் என்கிற சொல்ல வேண்டியது வரும். ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அடுத்து சொல்கிறாங்க, ஒரு காலத்தில் நான் கொடுக்கல் வாங்கல் செய்தேன். அப்படி கொடுக்கல் வாங்கல் செய்யும்போது யாருக்கும் கொடுத்தேன். யாருக்கும் ஏன் கொடுத்தேன்னா, அவர் முஸ்லீமாக இருந்தால் அவர் எனக்கு திருப்பி தந்து விடுவார். மாற்று மதத்தை சார்ந்தவராக இருந்தால் அவரிடமிருந்து நான் கொடுத்ததை அரசு எனக்கு பெற்றுக் கொடுத்து விடும். இப்போ எப்படி ஆகிப்போச்சுன்னா, ஆள் பார்த்து நான் கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு ஆளாகிவிட்டேன் என்று ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அன்னைக்கு உள்ள நிலவரத்தை சொல்கிறாங்க. கியாமத் நாளுடைய நெருக்கத்தில் ஏற்படக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன குழப்பங்களில் ஒரு பெரும் குழப்பம் நேர்மை தவறி போவது. நாம் எல்லோரும் அல்லாஹ் இடத்துல துஆ செய்யணும். அல்லாஹ் நம்மளை நேர்மையானனா வச்சிருக்கணும். பள்ளிவாசலில் உட்கார்ந்து பயான் செய்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சதா, நான் பேசுகிற பேச்சு நேர்மையாக இருக்கணும். மார்க்கத்தை உண்மையாக எடுத்து சொல்லக்கூடிய நேர்மை எனக்கு இருக்கணும். நான் ஒரு கடை வைத்திருக்கிறேன்னா வியாபாரம் செய்வதில் நேர்மை இருக்கணும். நேர்மைனா என்னன்னா, நான் நேர்மையாக நடந்துக்கிறேங்கிற என் நம்பிக்கைக்கு பேர் நேர்மை கிடையாது. பல பேர் என்ன நினைக்கிறாங்க, ஒரு பொருளை விற்கிறாங்க 80% குவாலிட்டியில் 80% குவாலிட்டியில் விற்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க நேர்மை. இது நேர்மை கிடையாது. உங்ககிட்ட இருந்து வாங்க வர்றாரு இல்லையா ஒரு கன்சியூமர், அவர் 100% இது தூய்மையானதாக இருக்கும்னு நினைச்சு வர்றாரு. அவர் நினைக்கிறது தான் நேர்மை. நேர்மைக்கு நம்ம மார்க்க விளக்கம் சொன்னது, நீவும் மனசுக்குள்ள நினைக்கிறியே அது நேர்மை அல்ல. அடுத்தவர்கள் உன் மீது என்ன நம்பிக்கை வச்சிருக்காங்களோ அந்த நம்பிக்கைக்கு ஏற்ப நடப்பது தான் நேர்மை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த எச்சரிக்கைகளில் ஒன்று, கடைசி காலத்தில் என்ன போயிடும், நேர்மை இல்லாமல் போய்விடும். மக்கள் யார் நேர்மையாளர் என்று தேட வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நாம் முயற்சி செய்வோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க லா ஈமான லிமன் லா அமானத்தலஹுன்னு சொன்னாங்க. யார்கிட்ட நேர்மை இல்லையோ அவங்ககிட்ட ஈமான் இல்லைன்னு சொன்னாங்க. நம்ம எல்லாரும் அல்லாஹ்ட்ட கேட்கணும். முஸ்லீம் சமுதாயம் நேர்மைக்கு பேர் பெற்ற சமுதாயம். நேர்மைக்கு இமாம் அபூ ஹனீஃபாவுடைய வரலாறெல்லாம் நிறைய இருக்குது. அவங்க வியாபாரம் செஞ்சாங்க. அந்த வியாபாரத்தில் அவங்கெல்லாம் எப்படி நேர்மையை கடைபிடிச்சாங்கன்னு உலகம் பூரா முஸ்லீம்கள் வியாபாரம் செஞ்சாங்க, நேர்மையாக நடந்துக்கிட்டாங்க. அந்த நேர்மையில் அவங்க மட்டும் வளரல, இஸ்லாமும் வளர்ந்தது. நேர்மையில் அவங்க இல்லையா, உலகம் எல்லா ஊர்லேயும் ஒரு முஸ்லீமை எப்படி அடையாளப்படுத்துவாங்க? ஒரு முஸ்லிமை எப்படி அடையாளப்படுத்துவாங்க? ஒரு நல்ல ஒரு நேர்மையாளர் அடையாளப்படும். இன்றைக்கு அந்த நிலைமைக்கு ஏற்பட்டிருக்கிற ஆபத்து இருக்குதே, அதுதான் நமக்கு ஏற்பட்டிருக்கிற பெரிய சீர்கேடு. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நாம் படிக்கிற கல்வியிலே, நாம் கற்ற கல்வியை நிறைவேற்றுவதிலே, நாம் செய்கிற வியாபாரத்தில், நாம் கொடுக்கல் வாங்கல் செய்வதில், நம்முடைய குடும்ப உறவுகளிடம் நாம் நடந்து கொள்வதில், எல்லாவற்றிலும் அல்லாஹ் ஒரு நேர்மை சிந்தனை நமக்கு தந்தல் புரிவானாக. கியாமத் நாளுடைய நெருக்கத்தில் மக்களுடைய இதயங்களில் இருக்கிற அந்த நேர்மை அவர்கள் தூங்கும் போது காணாமல் போய்விடும் என்று சொன்னார்களே, அந்த ஒரு விபத்து நடக்காமல் அல்லாஹ் நம்மையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் பாதுகாத்தல் புரிவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன அந்த எச்சரிக்கையில் இதை தொடர்ந்து வரக்கூடியது தீய தலைவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது தீய தலைமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமா அகாஃபு அலா உம்மத்தி, என் சமூகத்தின் மீது நான் பயப்படுவது அல் ஐம்மத்தல் முதுல்லீன், வழிகெடுக்கக்கூடிய தலைவர்கள். இதை நாம் பயப்படணும். வழிகெடுக்கக்கூடிய தலைவர்கள். அந்த வழிகெடுக்கக்கூடிய தலைவர்கள் வருகிற போது என்ன செய்வாங்கன்னா, சமூகத்திற்குள்ளே சண்டையை மூட்டி விடுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வைதா வலா ஷைஃபு ஃபீ உம்மதி, அவர்களால் சமூகத்துக்குள்ளே சண்டை ஊடுமானால் அது ஒருபோதும் அது நிற்காது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். சகோதரர்களே, நாம் எல்லோரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம். நாள் கடக்க மக்களை தவறான முறையிலே வழிகெடுக்கக்கூடிய தலைவர்கள் வந்துக்கிட்டே இருப்பான். எதையாவது ஒன்று சொல்லி ஒருத்தன் வருவான். எதையாவது ஒரு கருத்தை சொல்லி அதுக்கு ஒரு ஆதாரத்தை ஒன்று சொல்லி இது இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வருவான். அப்படி வரும்போது எப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படின்னா, நான் சொன்னேன், அதை சிந்திச்சு பார்க்குற நிலைமையில் இருக்காது.
ஃபித்னா என்பது மதுவை விட போதை தரக்கூடியதாக இருக்கும்னு சொன்ன பார்த்தீங்களா. ஒரு தப்பான ஆளை நம்ம ஒத்துக்கிட்டோம்னா அவன் எவ்வளவு கெட்டது சொன்னாலும் ஏற்றுக்கும். அப்படித்தான் நம்ம சமுதாயம் விழுந்துச்சு. அப்படித்தானுங்க, தப்பான ஆளுகன்னு தெரிஞ்ச பிறகு அவர்களுக்கு பின்னால் விழுந்தது. நான் நிறைய சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இன்னைக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஒரு 20 வருஷத்திற்கு முன்னால் நம்முடைய சமூகத்திலே உருவான அமைப்புகளும் இயக்கங்களும் எவ்வளவு வேகமாக கவர்ச்சிகரமான கோஷங்களால் உருவானார்கள் இல்லையா. குர்ஆன் ஹதீஸ்ன்னு அவங்க பேசின பேச்சை கேட்டால் அதில் ஒரு புள்ளியில் கூட இவங்க மாற மாட்டாங்களோ அப்படின்னு நாம் நினச்சிருப்போம். ஆனால் இன்னைக்கு அவங்கள்ட்ட குர்ஆன் ஹதீஸுக்கு என்ன நிலைமை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. அவர்களில் ஒவ்வொருவருடைய முதுமையும், அவர்கள் ஒவ்வொருவருடைய எப்படி இந்த பாட்டில் வந்த மாதிரி எப்படி கிளவிகளை போல அவர்களுடைய வேஷம் வங்கி போச்சு அப்படிங்கிறதும் சமுதாயத்துக்கு தெரிஞ்சிருச்சு. ஒவ்வொரு அமைப்பையும் அந்த அமைப்பை சார்ந்தவனே அயோக்கியன்னு சொல்லிட்டு வெளியே வந்தான் இல்லையா. பெரும்பாலும் பொம்பளை விஷயம், பொம்பளை விவகாரத்தில் சிக்காத அமைப்பே இல்லை. ஒருத்தன் சொல்கிறான், நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருங்க, அவன் வீட்டில் அவன் வைஃப் இல்லை, ஒரு அமைப்பு, ஒரு அமைப்புலேருந்து ஒரு அமைப்பு பிரியுதுன்னு வைங்களேன். ஒருத்தன் பிரிஞ்சு போகிறான். பிரிஞ்சு போகிறதுக்கு என்ன காரணம்னா, அவன் வீட்டில் வைஃப் இல்லை, வைஃபு வெளியே ஊருக்கு போயிருக்கும்போது இயக்கத்தில் இருக்கிற ஒரு பொண்ணை வீட்டுக்கு கூப்பிட்றான். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தானே. இதெல்லாம் இது நான் பள்ளிவாசலில் வச்சு பேசினா இதெல்லாம் அசிங்கமான பேச்சாக போயிடும். இதெல்லாம் பேசுகிறதுக்கு உண்டான இடம் இல்லை. நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, தீய தலைமைகளை எப்படி சமுதாயம் அடையாளம் கண்டுகொள்ளாமல் போய்விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி எச்சரிக்கை செய்திருக்கிற போது, நீ யாருக்கு பின்னால் போகிறங்கிறதுல உன் பிள்ளைக்கு மாப்பிள்ளை தேடுறதை விட கவனமாக இருக்கணும். ஒரு ஆளுக்கு பின்னாடி போகிறதுல நீங்கள் எப்படி கவனமாக இருக்கும்? உங்கள் பிள்ளைக்கு எப்படி மாப்பிள்ளை தேடுவீங்க? போக்கிரி பையில் மாப்பிள்ளையை எடுத்துக்குவீங்களா? விவகாரம் பண்ணுறவனை எடுத்துக்குவீங்களா? குடிக்கிறவனை கூப்பிடுவீங்களா? கூப்பிட மாட்டீங்களா? எப்படி தேடுவீங்க? அப்படி நீங்கள் ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிற போது நீங்கள் அதை விட அக்கறை செலுத்த வேண்டாமா? ஏன்னா அவர் சொல்றதற்கெல்லாம் நீங்கள் பின்னால் கட்டுப்பட போகிறீர்கள். இன்னைக்கு கொடுமை பாருங்க. ஒரு நடிகர் கட்சி தொடங்குறார். கட்சி தொடங்குற அதிகாரம் எல்லாத்துக்கும் இருக்குது. பல லட்சக்கணக்கான பேர் கூடுறாங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. யார் வேணாலும் கட்சி தொடங்கலாம், கட்சி நடத்தலாம், நல்ல அரசியல் செய்யலாம். ஆனால் இந்த கூடிய இளைஞர்களை பற்றி கிடைக்கிற ஒரு செய்தி பாருங்க. அவங்க அந்த தலைவரை பற்றி அவன் நடிகன் என்பதை தவிர வேற எதையும் பேச தெரியல அவங்களுக்கு. ஒரு பத்திரிகையாளர் சொல்றாரு, நான் அந்த கூட்டத்துக்கு போனேன், அந்த கூட்டத்தில் அவங்க அங்கே வந்திருக்கக்கூடியவங்கள்ட்ட பேசினேன், இவர் கட்சி ஆரம்பிக்கிறாரே, நீங்கள் ஏன் உள்ளே போகிறீங்க அப்படின்னா, அவர் பேரை சொல்லி அவர் ஜெயிப்பார், அவர் ஜெயிப்பார், அவர் ஜெயிப்பார், இந்த மூடர்களிடத்திலா நான் வந்தேன் அவன்னு சொல்லி ஒரு கட்டுரை ஒன்று எழுதுகிறான். யாரிடத்திலும் ஒரு கட்சி தலைமையாக ஒருவரை ஏற்றுக்கொண்டு பின்னால் செல்லுகிற போது நான் ஏன் இவரை என் அரசியல் தலைவனாக ஏற்றுக்கொள்கிறேன்? ஏற்றுக்கொள்வதற்கான என்ன அரசியல் கோட்பாடு இவரிடத்தில் இருக்கிறது, அதற்கான வழிமுறைகள் என்ன இருக்கிறது என்று எதையும் யோசிக்காமல் போகிற ஒரு நடைமுறை இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் ஒரு மயக்கம் என்பது. போலி தலைவர்கள் ஏற்படுகிற போது மயக்கம் என்பது. அப்படித்தான் முஸ்லிம் சமுதாயத்திலே என்ன ஆயிப்போச்சு, தப்பான ஒரு தலைமைகள் வந்து அவங்க அந்த தலைவர்கள் எப்படி இருக்கிறான்னா, அவன் மேலே வரக்கூடிய எந்த கெட்ட பேரை பற்றி அவன் கவலைப்படுறதில்லை. இப்போ அப்படித்தானுங்க இருக்கான். இந்த இயக்க தலைமைகள் எல்லாம் எப்படி இருக்கு, அவன் மேலே எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு வந்தாலும் ஜனங்க கொஞ்ச நாள் அதை பேசுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம பக்கம்தான் வருவாங்க, நம்ம வீடியோ தான் பார்ப்பாங்க அப்படிங்கிற நிலைமை இருக்கா இல்லையா? நம்முடைய முன்னோர்கள் தங்களுடைய நாணயத்தை நிலைநாட்டிக் கொள்வதிலே அலாதியான அக்கறை செலுத்தியவர்கள். நான் தீனை சொல்லுகிற பொறுப்பில் இருக்கிறேன், நான் மார்க்கம் சொல்லுகிற பொறுப்பில் இருக்கிறேன், என் நாணயம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பதில் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு தடவை கப்பலில் போகிறாங்க. போகும்போது அவர்களுடைய நீண்ட பயணத்துக்கு தேவையாக 40 தங்க காசுகளை அவங்க ஒரு முடிச்சு போட்டு வச்சு அதை பெட்டியில் வச்சுருக்காங்க. இது அந்த கப்பலில் வந்த சக பயணி ஒருத்தர் பார்த்துட்டாரு. பார்த்துட்டு அவன் என்ன நினைக்கிறான், இதை நாம் அடிச்சிடணும்னு நினைக்கிறான். நினச்சிட்டு அவன் என்ன பண்ணுறான், அவன் பணக்காரன், இவர் சாதாரணமானவர், இவர்கிட்ட அவருடைய தேவைக்கு அவர் வச்சது இருக்குது. அதனால அவன் என்ன சொல்கிறான், என்னுடைய 40 தங்க காசுகள் காணா போச்சுங்கிறான்.
அவன் பெரிய பணக்காரன், எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, அவன் சொல்றது நியாயம்பாங்க. அப்படி அவன் சொல்றது நியாயம்னு சொன்ன உடனே எல்லாரும் தேடி பார்க்கப்படுது, யார்கிட்ட இருக்குன்னு தேடி பார்க்கப்படுது. அவன் என்ன நினைக்கிறான், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய பெட்டியில் தேடும் போது இது கிடைத்து விடும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அப்படி நினைச்சு இமாம் ஷாஃபி ஒவ்வொரு பெட்டியா தேடி பார்த்துப்பட்டு வருது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி பெட்டியை தேடி பார்த்தா காசு இல்லை. காசு இருக்கணுமா இல்லையா? காசு இல்லை. அவன் ஆச்சரியமாயிட்டது, திருடனுக்கு தேல் கொட்டியது போலன்னு அவனுக்கு ஆச்சரியமாக போச்சு. காசும் கிடைக்கல, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தப்பிச்சிட்டாங்க. அதற்கு பிறகு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை தனிமையில் சந்தித்து அவரிடத்தில் அவன் மன்னிப்பு கேட்டான். எனக்கு இப்படி ஒரு ஆசை வந்துச்சு, அந்த ஆசையினால் நான் கேட்டுட்டேன், எனக்கு ஒன்று தெரியணும், அந்த தங்க காசு என்னாச்சு? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், நான் அந்த தங்க காசை கடலில் வீசிவிட்டேன். ஏன்னா நான் மார்க்க பணிக்காக போகிறவன், நான் தீன் பணிக்காக போகிறவன், ஹதீஸ் பணிக்காக போகிறவன். மக்கள் என் மீது வைக்கிற நம்பிக்கைக்கு அதில் முக்கிய இடம் இருக்கிறது. ஒருவேளை என் பெட்டியில் தங்கம் இருக்கும் என்றால் இங்கிருப்பவர்கள் என்ன சொல்வார்கள், என் ஏழ்மையை கருதி நான் இந்த தங்கத்தை திருடி இருக்கிறேன் என்று சொன்னால் அது என் மீது இருக்கிற நம்பிக்கைக்கு அது மோசமானதாக அமைந்துவிடும். எனவே இந்த 40 தங்க காசுகள் எனக்கு பெரிதல்ல என்று சொல்லி அதை நான் கடலில் வீசிவிட்டேன் என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார். நம்முடைய முன்னோர்கள், மூத்தவர்கள், உலமாக்கள் தங்களுடைய நாணயத்தை நிலைநாட்டுவதில் கவனமாக இருந்தார்கள். இந்த தீனை தன்னை பின்பற்றுபவருக்கு தன்னுடைய நாணயம் ஆதாரமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்தது போல. ஆனால் இன்னைக்கு இருக்கிற இந்த தலைவர்கள் எவனும் நாணயத்தை பற்றி கவலைப்படுறது, எவனும் நற்குணத்தை பற்றி நல்ல என்ன வேணாலும் நடக்கட்டும். இந்த கோஷ்டி நம்ம கூட வந்துருச்சு. இந்த கோஷ்டி மதுவுக்கு கட்டுப்பட்டு மயக்கத்திற்கு ஆளானது போல நம் கொள்கைக்கு உட்பட்டு நம்ம கிட்ட வந்துட்டாங்க. என்ன வேண்டுமானாலும் நாம் செய்து கொள்ளலாம் என்கிற உத்தரவாதம் அவர்களுக்கு கிடைத்து விட்டது போல் இருக்கிறது. இது கவனிக்கப்பட வேண்டியது, எச்சரிக்கப்பட வேண்டியது. இந்த சமுதாயத்தில் இப்படி வரும். அருமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு எச்சரித்த விஷயங்களில் இந்த மோசமான தலைமை அப்படிங்கிறது மிக முக்கியமாக கவனத்தில். ஒரு ஆள் புதுசாக தலைவராக வர்றாருன்னு வைங்களேன், ஒரு அமைப்பு, ஒரு இயக்கத்தை ஏற்படுத்துகிறாருன்னு வைங்களேன், கொஞ்ச காலமாவது கவனிக்கணும். அவர் என்ன செய்கிறாரு, எப்படிப்பட்டவர், அவருடைய பிந்தைய வாழ்க்கை என்ன, அதுக்கு அடுத்து அவருடைய நடைமுறைகள் எப்படி இருக்குதுன்னு கொஞ்சமாவது கவனிக்கணும். நான் இன்றைக்கு ஒரு செய்தி என்னை மிகவும் அதிர்ச்சிக்குள்ள, ஏற்கனவே படித்த செய்தி தான், ஆனால் இன்னைக்கு திருப்பியும் என்னை அதிர்ச்சிக்குள்ளாக்கின ஒரு செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்த எச்சரிக்கையில் மிகப்பெரிய எச்சரிக்கை தஜ்ஜாலை பற்றி எச்சரிக்கை. தஜ்ஜால்னு ஒருத்தன் வருவான் அப்படின்னு எச்சரிக்கை. ஹதீஸுகளில் தேடி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 36 செய்திகள் தஜ்ஜாலை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. தஜ்ஜால் வருவான், யார், என்ன, எப்படி, என்ன செய்வான், ஏதுங்கிறதுக்கு 36 செய்திகள் இருக்கிறது. எல்லா ஹதீஸ் நூல்களிலும் அந்த ஆதாரபூர்வமான ஹதீஸுகளின் வரிசையில் தஜ்ஜாலை பற்றிய செய்திகள் இருக்கிறது. இவ்வளவு தூரம் அழுத்தமாக மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தஜ்ஜாலுடைய செய்தியை பற்றி ஜமாத்தே இஸ்லாமியினுடைய ஸ்தாபகர் மௌதூதி என்ன சொல்றாருன்னா, தஜ்ஜால் பற்றிய செய்திக்கு ஷரீஅத்தில் அந்தஸ்து எதுவும் இல்லை. மௌதூதி சொல்றது, ஒரு இயக்கத்தினுடைய தலைவர். தஜ்ஜாலை பற்றி இத்தனை செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் நான் பின்னாலே எனக்கு நேரம் கிடைத்தால் அதில் சிலதை சொல்லி காட்டுவேன். இவ்வளவு செய்தி ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கும் போது அவர் சொல்றாரு, இது தொடர்பான நபிமொழிகளில் கூறப்பட்டுள்ள செய்திகள் நபியின் எண்ணங்கள் மாத்திரமே. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அது என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய நினைப்பு. தஜ்ஜால் ஒன்று இருக்கிறது உண்மை அல்ல, இது ரசூலுல்லாஹ்வுடைய நினைப்பு என்று சொல்கிறார் மௌதூதி என்கிற போது, கொஞ்சமாவது இந்த விஷயத்தை கவனிச்சிருக்கிற ஒரு ஆளு அந்த இயக்கத்துக்கு பின்னாடி போவானா? இப்போ தவறான தலைமைகள் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் கவனிச்சா கண்டுபிடிச்சிடலாம். கொஞ்சம் கவனிச்சா கண்டுபிடிச்சிடலாம். அப்படி கொஞ்சமாவது தன்னுடைய தலைவரை உரசி பார்க்கிற எண்ணம் அவரை பின்பற்றுகிற தொண்டர்களிடத்தில் இல்லாமல் போன போது போலி தலைவர்கள் கண்மூடிக்கொண்டு வருவார்கள். இதுவரைக்கும் வந்திருக்காங்க, இன்னும் வருவாங்க. இன்னும் மோசமான கருத்துக்களை சொல்வார்கள். ஹதீஸ்களில் இதே ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிற இன்னொரு செய்தி இருக்கிறது. முனாஃபிக்குகள் பழைய காலத்தில் இருந்தார்களே,
அவர்களை விட இப்போது இருக்கிற முனாஃபிக்குகள் இருக்கிறார்கள், அவர்கள் மிக கெட்டவர்கள். ஏன்னா அந்த முனாஃபிக்குகள் இஸ்லாத்திற்கு எதிரான கருத்தை மறைத்துத்தான் வைத்திருந்தார்கள், இவர்கள் பகிரங்கமாக சொல்கிறார்கள். இன்னைக்கு பல பேர் வந்திருக்கான் பாருங்க, இஸ்லாம்ங்கிற பெயர் வச்சுட்டு இஸ்லாத்துக்கு எதிராக பேசுகிற எத்தனையோ பேர் வந்திருக்கான். நான் இதற்கு முன்னால் கூட ஒரு கூட்டத்தில் சொன்னேன், ஒரு இளைஞன் சொல்லுகிறான், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அம்மாவை கல்யாணம் பண்ணாமல் இருந்திருக்கலாம், ஆயிஷா அம்மாவை கல்யாணம் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஏண்டா உனக்கு என்ன அதில்? ஆயிஷா அம்மாவை கல்யாணம் பண்ணதுனால இந்த தீனுக்கு ஏற்பட்ட நன்மை எவ்வளவு? உலகத்தில் ஒரு திருமணத்தில் அலாதியான நன்மை ஒரு சமூகத்திற்கு ஏற்பட்டிருக்கும் என்றால் அதற்கு உதாரணம் காட்டப்படுகிற திருமணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா அம்மாவை திருமணம் செய்தது. அப்படி ஒரு திருமணத்தை குறித்து ஒரு இளைஞன் சாதாரணமாக போகிற போக்கில் ஒரு கருத்தை பேசிட்டு போய்ட்றான். இன்னொரு இப்போ சமீபத்தில் கூட கேள்விப்பட்டேன், ஒரு பையன் பேசுனதாக கேள்விப்பட்டேன். ஒரு ஹதீஸில் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஒரு ஹதீஸில் இருக்கு, ஒருத்தன் 99 கொலை செஞ்சான், 99 கொலை செஞ்சான். ஒரு ஹஸ்ரத்துட்ட போனான், எனக்கு மன்னிப்பு கிடைக்குமான்னு கேட்டான், கிடைக்காதுன்றாரு. அதனால் அவன் வருத்தப்பட்டுக்கிட்டு அந்த ஊரை விட்டு வெளியே போகும்போது அவன் இறந்து போய் 100வது அந்த ஹஸ்ரத்தை 100வதாக கொலை செஞ்சுட்டு அவன் அந்த ஊரை விட்டு வெளியே போகும்போது வருத்தப்பட்டுட்டு வெளியே போகும்போது மௌத்தா போயிட்டான். அவனை நன்னவர்களை எடுத்து செல்கிற மலக்குமார்கள் எடுத்து சென்றார்கள் அப்படின்னு ஒரு ஹதீஸ் வருது. அல்லாஹ் எப்படி மன்னிக்க கூடியவன் என்கிற இரக்கத்திற்கு சாட்சியாக சொல்லப்படுகிற செய்தி அது. அப்போ ஒரு பையன் இதை வச்சுட்டு என்ன சொல்கிறான், இந்த ஹதீஸு தவறாக வழி நடத்துது, இந்த ஹதீஸ் மக்களை தவறாக வழி நடத்துது, நீ எத்தனை கொலை வேணாலும் செய். அப்படியே அது சொல்லுது. நீ எந்த ஒரு மனுஷனுக்கு சின்ன ஒரு தீங்கு செய்தாலும் அதற்குரிய பதிலை பெறாமல் நீ தப்பிக்க முடியாது என்று சொல்லுகிற மார்க்கம் இது. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், மூக்குக்கு மூக்கு என்று தண்டனை தரப்பட வேண்டும் என்கிற சொல்கிற மார்க்கத்தில் ஏதோ ஒரு காரணத்தை ஏதோ ஒரு வகையில் சொல்லப்பட்ட ஒரு செய்தியை தவறாக விளங்கி கொண்டு போகிற போக்கு இருக்குது பார்த்தீங்களா? இந்த போக்கு தவறான தலைமைக்கு காரணமாயிடுது. ஜனங்களை எப்படி ஏதாவது சொல்லி திசை திருப்பிடலான்னு நினைக்கிறாங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்ம சமூகத்தை எச்சரிக்கை செய்தது, தப்பான தலைமைகளிலிருந்து நாம் விலகி நிற்க வேண்டும். எப்படியெல்லாம் கொண்டு வந்துட்டான், சமூகத்தை குழப்பினான். சரி, சமுதாயத்தை குழப்பினானே, அவனாவது குழம்பாமல் இருந்தானா? அவனுக்குள்ள அத்தனை குழப்பம். பள்ளிவாசலுக்குள்ள ஹாஃப் டிராயரோட நின்று பாங்க சொன்னானுங்க. இதெல்லாம் பள்ளிவாசல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹாஃப் டிராயரோட நின்று பாங்க சொன்னானுங்க. ஒரு பள்ளிக்குள்ளேயே 2 குரூப் உட்காந்து சண்டை போட்டுக்கிட்டானுங்க. ஒரு பள்ளியிலேயே ஜும்மா தொழுகைக்கு ஒரு ஆள் எந்திரிக்கும் போது இன்னொரு ஆள் எந்திரிச்சு மைக்க பிடிங்கி, இதெல்லாம் நடந்துச்சா இல்லையா? முஸ்லிம் சமுதாயம் இவ்வளவு தூரம் அது பிரச்சனைகளுக்கு ஆளானது என்ன காரணம்னா அது தவறான தலைமையை பின்பற்று. இதைவிட பெரிய கொடுமை என்ன என்றால், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஃபிதன் அப்படிங்கிற அவர்களுடைய கிதாபில் தவறான தலைமையை பற்றி சொல்வதற்கு முன்னால் அவர்கள் சொல்வார்கள், குலைமத்து மின் குரைஷ், விவரமற்ற இளைஞர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற செய்தி, கிதாபுல் ஃபிதன்ல இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிற செய்தி, விவரமற்ற இளைஞர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், என்னுடைய சமூகத்தில் பின்னால் பெரிய குழப்பத்தை செய்கிற ஒருவன் வருவான், அவன் என் குடும்பத்தை சார்ந்த குறைஷி குடும்பத்தை சார்ந்த ஒரு இளைஞனாக இருப்பான், அவனுக்கும் எனக்கும் வேறு எந்த தொடர்பும் இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே தவறான தலைவர்களை விட சமூகத்துக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தது விவரமற்ற இளைஞர்கள். இதையும் நாம கவனத்தில் சகோதரரே, எங்கிட்ட ஒரு பெரிய பட்டியல் இருக்கு. விவரமற்ற இளைஞர்களால் எப்போதெல்லாம் இஸ்லாமிய வரலாற்றில் மாபெரும் ஆபத்துகள் நடந்தன என்கிற பட்டியல், ஒரு பெரிய பட்டியல். எப்படி ஆபத்துனா, நாம கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத ஆபத்து. மதீனாவுக்கு வெளியே ஹர்ரா என்கிற இடத்துல ஒரு கடுமையான யுத்தம் நடந்தது. 3 நாள் அந்த யுத்தத்தில் எல்லா அக்கிரமத்தையும் செஞ்சாங்க. யார் செஞ்சா? முஸ்லிம்கள் செஞ்சாங்க. எல்லா அக்கிரமத்தையும் செஞ்சாங்க. பெண்களை கற்பழித்தது கூட நடந்தது.
என்ன காரணம் என்று தேடி பார்த்தீர்கள் என்றால் விவரமற்ற சில இளைஞர்கள், அவர்களுடைய நடவடிக்கை பெரும் மோசத்தில் கொண்டு வந்து சமூகத்தை சிக்க வைத்தது. எனவே எப்படி தீய தலைவர்கள் ஒரு பெரும் சோதனையோ அதுபோல சமூகத்துக்கு ஏற்படுற மிகப்பெரிய சோதனை விவரமற்ற இளைஞர்கள். அல்லாஹு தாலா அந்த நிலையிலிருந்தும் நம்மை பாதுகாக்க வேண்டும். இளைஞர்களாக இருக்கிறவங்க யோசிக்கணுங்க. இளமையினுடைய அடையாளமே சிந்திப்பது தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இளைஞர்கள்ட்ட கருத்து கேட்பாங்க அப்படின்னு ஹதீஸ் வருது. என்ன காரணம்? துடிப்பா கருத்து சொல்லுவாங்க. இன்னொரு காரணம் என்ன? பாரபட்சம் இல்லாத கருத்து சொல்லுவாங்க. ஒரு 30 வயசு 40 வயசுக்கு மேலே போயிடுச்சுன்னா குடும்ப சார்பு வந்துடும், அல்லது வேற சார்பு வந்துடும், கருத்துக்கள்ல சார்பு வந்துடும். ஆனால் இளமையாக இருக்கும்போது சார்பு இருக்காது என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இளைஞர்களிடத்திலே கருத்து கேட்பார்கள் அப்படின்னு ஹதீஸ்களில் வருது. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இன்னொரு முக்கியமான செய்தி சகோதரர்களே, பிற்காலத்தில் ஏற்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகளில் ஒன்று பெண்களிடத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரியில் ஒரு ஹதீஸ் வருது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, லா தகூமு ஸாஅத்து ஹத்தா தல்தரிப அல்யாத்து நிசாஇ தௌசின் அலா துல் குலசா. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒரு காலம் எப்படி வரும்னா முஸ்லிம் பெண்கள் துல்குலசா சிலைக்கு முன்னால் ஆட்டமாடுவார்கள். அது இன்னும் கொஞ்சம் கஷ்டமான வார்த்தை. ஆட்டமாடுவாங்க அப்படின்னு சொல்கிற வார்த்தை இருக்க கொஞ்சம் கஷ்டமான வார்த்தை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கைகளில் கவனிக்கப்பட வேண்டிய எச்சரிக்கை. முஸ்லிம் பெண்கள் துல்குலசா சிலைக்கு, தௌஸ் குடும்பத்து பெண்கள்னு சொல்கிறாங்க. அது பொதுவாக முஸ்லிம் பெண்களை குறிக்கும். முஸ்லிம் பெண்கள் அவர்கள் துல்குலசா சிலைக்கு பின்னால் ஆட்டமாடுவார்கள். இன்னைக்கு அந்த காட்சி ஏதோ தூரமான காட்சி மாதிரி தெரியல. காலம் போய்கொண்டிருக்கிற கோலத்தை பார்த்தால் முஸ்லிம் பெண்கள் தீனிலிருந்து அவ்வளவு சீக்கிரம் வெளியே போய் விடுவார்களோ என்பது ஒரு சாதாரணமான செய்தியாக இருக்கா இல்லைங்களா? இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையும் எச்சரிக்கை செய்கிறார். யார் கூப்பிட்டாலும் போகக்கூடிய பெண்களாக மாறிட்டாங்க நம்ம பெண்கள் இல்லையா? ஒரு காலத்தில் அவங்க வீடுகளுக்குள்ளே கட்டுண்டு கிடந்த பெண்கள் கொஞ்சமும் யோசிக்கல. என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த யுத்தத்துக்கு வாங்கன்னு பொம்பளைகளை கூப்பிட்டாங்களா? பத்ர் யுத்தத்துக்கு வாங்கன்னு பொம்பளைகளை கூப்பிட்டாங்களா? கூப்பிடுறதா இருந்தால் எங்கே கூப்பிட்டுருக்கணும்? பத்ர் யுத்தத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருக்கணும். கஷ்டமான எந்த சந்தர்ப்பத்திலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொம்பளைங்களை முன்னால் வாங்க, போராட்டத்துக்கு வாங்க, ஆர்ப்பாட்டத்துக்கு வாங்கன்னு கூப்பிடல. எவன் குர்ஆன் ஹதீஸ்னு சொன்னானோ அவன் தான் முதல்ல கூட்டிட்டு வந்தான். நம்முடைய பெண்களை தெருவுக்கு இழுத்து வந்து அவர்களை சிறைக்கூடங்களில் வாசல்களை நிரப்பினார்கள். சிறைக்கூடங்களிலும் கோர்ட்டு படிக்கட்டுகளிலும் ஏற வைக்கிற ஒரு சூழ்நிலை அவர்கள் ஏற்படுத்தினார்களா இல்லையா? இது இந்த நிலையில் மாத்திரம் நிற்காது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள். சிலைகளுக்கு முன்னால் ஆட்டம் போடுகிற நிலைக்கு முஸ்லிம் பெண்கள் வருவார்கள். அப்படி ஒரு சூழ்நிலை வரும் என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்யும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கையில் நான் சொல்லியே ஆக வேண்டிய எச்சரிக்கை தஜ்ஜாலை பற்றி எச்சரிக்கை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸில் தஜ்ஜாலை பற்றி நிறைய சொன்னாங்க. நாம் பாதுகாப்பு தேட வேண்டிய விஷயங்களில் ஒன்று. நான் ஆரம்பத்தில் சொன்ன பாருங்க, ஏன்னா இன்னைக்கு பல பேர் தஜ்ஜாலை பெருமானாருடைய கற்பனை அப்படின்னு பேசுகிற அளவுக்கு பலர் போகிற போது நாம் அதில் இருக்கிற ஆழத்தை தெரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறதுக்காக நான் சில செய்திகளை சொல்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கியாமத் நாளினுடைய நெருக்கத்தில் தஜ்ஜால்னு ஒருத்தன் வருவான். தஜ்ஜால்னால என்ன அர்த்தம்? குழப்பம் பண்ணுறவன் அர்த்தம். குழப்பம் பண்ணுறவன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவனுக்கு பேர் மசீஹ்னு ஒரு பேர் இருக்கு. தஜ்ஜாலுக்கு மசீஹ்னு ஒரு பேர் இருக்கு. இமாம் ராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதுக்கு 2 அர்த்தம் சொல்லுவாங்க. மசீஹ்னா ஒன்று, ஒரு அர்த்தம் அவனுடைய ஒரு கண் தடவப்பட்டு, மசீஹ்னா தடவப்பட்டவன். அவனுடைய ஒரு கண்ணு பெருசாக இருக்கும், இன்னொரு கண்ணு கருகின திராட்சை போல, காய்ந்த திராட்சையை போல. ஒரு கண்ணு காய்ந்த திராட்சையை போல சுருங்கி இருக்கும், வலது கண் காய்ந்த திராட்சையை போல சுருங்கி இருக்கும், இடது கண் பெருசா இருக்கும். அதனால ஒற்றை கண்ணன் அல்லாஹ் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனை விவரித்தார்கள். இப்போ மசீஹ்னா ஒரு கண் தடவப்பட்டவன் அர்த்தம். அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு, அவன் வேகமாக கடந்து விடக்கூடியவன்.
அவனுக்கு தரப்படுற நாளில் இந்த பூமியின் எல்லா பக்கத்துக்கும் ரொம்ப சீக்கிரமாக போயிடுவானா. 40 நாள் தான் அவனுடைய ஃபித்னா இந்த உலகத்தில் இருக்கும். பூமியின் மூளை முடுக்கங்கள்லாம் அவன் போய்விடுவானாம். அதனால் மிக வேகமாக செல்லக்கூடியவன்கிற அர்த்தத்தில் அவனுக்கு மசீஹ்னு பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. மசீஹு தஜ்ஜால். அவனை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, மா புஇஸ நபியுன் இல்லா அந்தர உம்மத்தஹு அல்ல அவர். இந்த உலகத்தில் தோன்றின எல்லா நபிமார்களும் தஜ்ஜாலை பற்றி எச்சரிக்கை செஞ்சுருக்காங்க. தஜ்ஜால்னு ஒருத்தன் வருவான், உங்கள் ஈமானை பாதுகாத்துக்குங்க அப்படின்னு எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறாங்க, அத்-தஜ்ஜாலு யஹ்ருஜு மின் அர்லில் பில் மஷ்ரிக். கிழக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊரிலிருந்து வருவான். கிழக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊரிலிருந்து வருவான்னு ஒரு ஹதீஸ் இருக்கு. குராசான் என்கிற பகுதியிலிருந்து அவன் வருவான் அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்கு. இது எல்லாமே ஒவ்வொரு தனித்தனி செய்திகள், ஹதீஸுகளில் இருக்கிற தனித்தனி செய்திகள். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸில் அவங்க ஒரு செய்தியை சேர்த்து சொல்றாங்க, மஅஹு 70 அல்ஃபம் மினல் யஹூத். அவங்க கூட யார் இருப்பா? யூதர்கள் இருப்பாங்க. எவ்வளவு யூதர்கள் இருப்பாங்க? 70,000 யூதர்கள் அவனோட இருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஹதீஸில் வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பைன ஐனைஹி மக்தூபுன் காஃபிர். அவனுடைய 2 கண்களுக்கு இடையிலே காஃபிர் என்று எழுதப்பட்டிருக்கும், தனித்தனி எழுத்துக்களாக எழுதப்பட்டிருக்கும்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸில் அஸ்மா பின்த் யஸீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்கிறாங்க, இதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும். ஏன் சொல்கிறேன்னா, பின்னால் ஒரு குழப்பம் வரும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னாடி கியாமத் நாள் வரைக்கும் இருக்கிற இந்த உலகத்தில் ஏற்படுற குழப்பங்கள்ல எல்லாம் அதுதான் ரொம்ப கடுமையான குழப்பமாக இருக்கும் அப்படின்னு எச்சரித்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் ஒரு செய்தியை கூட விடலை. அதை பற்றி நமக்கு அடையாளப்படுத்துறதுக்கு ஒரு செய்தியை கூட விடலை. அதுக்காகத்தான் நான் வலிஞ்சி இவ்வளவு செய்திகளை சொல்கிறேன். எச்சரிக்கை மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குழப்பம் வரும், தஜ்ஜால் வருவான்னு எச்சரிக்கை மட்டும் இல்லை, அந்த தஜ்ஜாலுடைய குழப்பம் எப்படி வருங்கிறத விலாவாரியாக சொன்னாங்க. அஸ்மா பின்த் யஸீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க அறிவிக்கிற ஒரு ஹதீஸ் வருது. அவங்க சொல்கிறாங்க, தஜ்ஜால் எப்போ வருவான்? அவன் வர்ற அடையாளம் 3 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். முதல் வருஷம் வானத்திலிருந்து பெய்கிற மழையில் 1/3 பங்கு குறைந்து போகும். பூமியில் விளைகிற விளைச்சலில் 1/3 பங்கு குறைந்து போகும். அதுக்கு அடுத்த வருஷம் பூமியில் 2 பங்கு மழை குறையும். பூமியில் 2 பங்கு விளைச்சல் குறையும், மழையில் 2 பங்கு மழை குறையும். அதற்கு அடுத்த வருஷம் சுத்தமாக மழையே பெய்யாது, பூமியில் எந்த புற்பூண்டும் முளைக்காது. பூமி மொட்டைத்தலை போல இருக்குமா? பூமி மொட்டைத்தலை போல பூமி இருக்கும், கண்ணாடியை போல மொட்டைத்தலை போல பூமி இருக்கும். அவ்வளவு கடும் பஞ்சம் ஏற்படுகிற நேரத்தில் தஜ்ஜால் வருவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அந்த நேரத்தில் மக்களிடத்தில் பஞ்சம் வந்தால் என்ன நடக்கும்? கொலையும் கொள்ளையும் நடக்கும், மக்களிடையே கொலையும் கொள்ளையும் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு ஹதீஸ் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அவன் தோன்றியது 3 முறை சத்தமிடுவான், 3 தடவை சத்தம் போடுவான். அந்த சத்தம் கிழக்கிலும் மேற்கிலும் வாழும் அனைவரும் கேட்பார்கள். என்னடா இது சத்தம் அப்படின்னு எல்லோருக்கும் கேட்கும். அப்போது முதலில் அவனோடு சேர்ந்து கொள்பவர்கள் யாராக இருப்பார்கள் என்றால், தீய நடத்தைக்கு பிறந்தவர்கள் அவனோடு சேர்ந்து கொள்வார்கள். அவனோடு சேர்ந்து கொள்பவர்கள் தீய நடத்தைக்கு பிறந்தவர்கள் சேர்ந்து கொள்வார்கள். முஸ்லிமில் ஒரு ஹதீஸ் வருது, அவன் குண்டா இருப்பான், சற்று குண்டான உடலுடையவனாக இருப்பான். இன்னொரு ஹதீஸ் வருது, அஹ்மதிலே வருகிறது, பின்புறத்திலிருந்து பார்த்தால் அவனது தலைமுடி அலையலையாக தெரியும். பின்னாடி இருந்து பார்க்கும்போது அவனுடைய தலைமுடி அலையலையாக இருக்கும். இதெல்லாம் நான் காரணத்தை வச்சு உங்களுக்கு சொல்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு எச்சரிக்கையை சும்மா சொல்லிட்டு போகலை, அந்த எச்சரிக்கைக்குள்ளே எவ்வளவு செய்தி சொல்கிறாங்க பாருங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அவனை சூழ 70,000 பேர் இசைக்கருவிகளோடு செல்வார்கள். பூமியின் கடவுள் என்றவன் தன்னை சொல்லிக் கொள்வான். அவனுடைய ஒரு கையிலே சொர்க்கம் இருக்கும், ஒரு கையிலே நரகம் இருக்கும். அவன் எதை சொர்க்கம் என்று சொல்கிறானோ அது நரகம், அவன் எதை நரகம் என்று சொல்கிறானோ அது சொர்க்கம். நீங்கள் அவனுடைய நரகத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வழிகாட்டுகிறார். அதுக்கு அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு ஹதீஸில் சொன்னாங்க, தமீமுத் தாரி ரலியல்லாஹு தஆலாவுடைய ஒரு ஹதீஸை எடுத்து சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தஜ்ஜால் வந்துட்டான். மனுஷன், தஜ்ஜால் வேற யாரும் இல்லை, மனுஷன். அவன் வந்துட்டான். அவன் மத்திய தரைக்கடலுக்கு இடையில் இருக்கிற ஒரு தீவில் இருக்கிறான்.
அவன் எப்படி தமீமு தாரி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நான் அவனை பார்த்தேன், தஜ்ஜாலை நான் பார்த்தேன். அவன் என்கிட்ட பல கேள்விகள் கேட்டான். இந்த ஊரில் இன்னும் செடிகள் முளைக்கின்றனவா என்று கேட்டான். ஆமாம் முளைக்கிறது என்று நான் சொன்னேன். புகைரா கடலில் இன்னும் தண்ணீர் இருக்கிறதா என்று கேட்டான். ஆமாம் இருக்கிறது என்று சொன்னேன். ஜுஹரா ஊற்றில் இன்னும் தண்ணீர் பீரிடுகிறதா என்று கேட்டான். ஆமாம் பீரிடுகிறது என்று சொன்னேன். ஒவ்வொரு தடவை நான் சொல்லும் போதும் அவன் சொல்லுவான், அது இன்னும் தீர்ந்து போகும், அது தண்ணீர் வற்றி போகும், அப்படி ஒரு காலம் வரும் என்று சொல்வான். கடைசியில் அவன் கேட்டான், அரபுகளில் ஒரு நபி வந்து விட்டாரா என்று கேட்டான். ஆமாம் வந்துவிட்டார். அவருடைய மக்கள் அவரோடு சண்டையிட்டார்களா என்று கேட்டான். ஆமாம் சண்டையிட்டார்கள். என்ன ஆட்சி முடிவு என்று கேட்டான். அவர் எல்லோரையும் வெற்றி கொண்டு விட்டார். அதற்கு பிறகு எப்படி இருக்கிறது என்று கேட்டான். இப்போது அவர் மதீனாவில் இருக்கிறார் என்று சொன்னேன். அப்போது அவன் சொன்னான், அவருக்கு கட்டுப்படுவதுதான் நல்லது என்று அவன் சொன்னான். சொன்ன பிறகு அவன் சொன்னான், எனக்கென்று ஒரு நாள் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது, அப்போது நான் வருவேன், இந்த உலகின் மூலை முடுக்கெங்கும் நான் செல்வேன் என்று அவன் சொன்னான். அவனை நாங்கள் பார்த்து விட்டு வந்தோம் என்று தமீமு தாரி ரலியல்லாஹு தஆலா சொன்ன செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு காமிச்சாங்க. இப்போ அந்த ஹதீஸ் சொல்லுகிற செய்தி என்னன்னா, தஜ்ஜால்ங்கிறவன் புதுசா பிறக்கிறவன் அல்ல, அவனுக்காக ஒரு நேரம் தீர்மானிக்கப்படுகிற போது அவன் செய்வான். அவன் என்னவெல்லாம் செய்வான் ஹதீஸ்ல இருக்கு. தஜ்ஜால் பிறவி குருடையும் வெண்குஷ்டத்தையும் நீக்குவான். பிறவிக்குருட எல்லா நோய்களையும் நீக்குவான். இன்னொரு ஹதீஸ்ல வருது, வானத்திலிருந்து மழை பொழியுமாறு கட்டளையிடுவான், மழை பொழியும். பூமியை நோக்கி நீ முளை என்று சொல்வான், பூமியில் முளை வரும். ஒரு ஊருக்கு போவான், என்னை நம்புங்கள் என்று சொல்வான். அந்த ஊர் பட்டினியாக இருக்கிற ஊரா இருக்கும். நம்புங்கள் என்று சொன்ன உடனே அந்த மக்கள் அவனை நம்பி விடுவார்கள். அன்று மாலைக்குள் அவர்கள் செழிப்பாக வாழ்வார்கள். அதற்கு பிறகு தன்னை கடவுள் என்று நிரூபிப்பதற்காக அவன் என்ன செய்வான், இறந்து போன ஒருத்தனை வெட்டி, ஒரு இளைஞனை கூப்பிட்டு அந்த இளைஞனை வெட்டி 2 துண்டாக்கிய பிறகு அவனை எழுந்திரு என்று சொல்வான். அந்த இளைஞன் எழுந்திருப்பான். நான் இந்த பூமியின் கடவுள் என்று சொல்வான். மக்களில் பல பேரும் அவனை போய் அவனோடு சேர்ந்து கொள்வார்கள். அப்படி சேர்ந்து கொள்கிற போதும் நல்ல மூமின்கள் அவனுக்கு பேச்சுக்கு அடிமையாக மாட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவும் சொல்லிட்டு சொல்றாங்க, என் சமூகத்தில் நல்ல மூமின்கள், அதை நான் உயிரோடு இருக்கிற போது அவன் வந்தால். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன செய்தி இன்னும் நான் பாதி சொல்லலை. எவ்வளவு தகவல் சொல்றாரு பாருங்க. ஒரு குழப்பம் சமூகத்தை பாதிக்கும் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சராசரியா சொல்லிட்டு போல, அதுல என்னெல்லாம் வரும்னு புள்ளி விவரமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்றாங்க, நான் இருக்கிற போது அவன் வந்தால் கவலைப்படாது. ஏன்னா சஹாபாக்கள் கவலைப்பட்டாங்க. ரசூலுல்லாஹ் தஜ்ஜாலை பத்தி பேசின உடனே சஹாபாக்கள் கவலைப்பட்டாங்க. ஏன் கவலைப்படுறீங்கன்னு கேட்ட உடனே 2 நிமிஷத்தில் முடிச்சார். ஏன் கவலைப்படுறீங்கன்னு கேட்டபோது சஹாபாக்கள் சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் தஜ்ஜாலை பற்றி சில விஷயம் சொன்னீங்க, ரொம்ப கேவலமாக தெரிஞ்சுது. அவன் ஒத்த கண்ணை இப்படி எல்லாம் சிலது சொன்னீங்க, ரொம்ப கேவலமாக தெரிஞ்சுது. சில விஷயங்களை சொன்னீங்க, ரொம்ப பயப்படுத்துச்சு. அப்போ நீங்கள் சொன்ன கேட்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, இதோ இந்த ஈச்ச மரத்து மேலே அவன் உட்கார்ந்துருக்கான், இப்போ இறங்கி வந்துடுவானோ அப்படின்னு பயப்படுற மாதிரி இருந்துச்சுன்னாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பயப்படாதீங்க, நான் இருக்கிற போது அவன் வரமாட்டான். நான் இருக்கிற போது அவன் வந்தான்னா நான் அவனை பார்த்துக்குவேன். நான் இறந்த பிறகும் மூமின்களுக்கான அடையாளங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான், அல்லாஹ் பார்த்துக்கொள்வான், அல்லாஹ் அவர்களை காப்பாற்றுவான்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எல்லா மூமின், மதீனாவில் ஒரு மூமின் அவனை நேராக வருவார், வந்து அவர் சொல்லுவார், நீ தஜ்ஜால், நீ கடவுள் அல்ல, நீ பொய்யன், என்னுடைய நபி எங்களுக்கு சொல்லி இருக்கிறார், உன்னுடைய அடையாளத்தை பார்த்து நான் தெரிந்து கொள்வேன் என்று சராசரியாக ஒவ்வொரு முஸ்லீமும் சொல்வார். ஹதீஸில் வந்திருக்கு, அவன் நெத்தியில காஃபிர்னு எழுதப்பட்டிருக்குமா இல்லையா? இந்த காஃபிர் என்று எழுதப்பட்டிருப்பதை எழுத படிக்க தெரியாதவர் கூட படித்துக் கொள்வார்கள். எழுத படிக்க தெரியாதவர்கள் கூட படிச்சுக்கிட்டு இவன் தஜ்ஜால் என்று அடையாளம் கொண்டு கொள்வார்கள். அவ்வளவு பெரிய ஒரு சோதனையாக அவன் வருவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டு அதை லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி அதை சொன்னவர்கள் அதை எதிர்கொள்வார்கள், அவனுடைய பித்னாவிலிருந்து தப்பித்துக் கொள்வார்கள்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு அடுத்து யஜூஜ் மஜூஜுகளுடைய குழப்பம் ஒன்று வரும். அந்த குழப்பங்கள் எல்லாம் மீறும் கடைசியில் இதே தஜ்ஜாலை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்றைக்கு இஸ்ரேலினுடைய தலைநகர் டெல் அவீவுக்கு பக்கத்தில் இருக்கிற பாபுல் லுத், இன்னும் அந்த இடம் இருக்கு,
பாபுல் லுத்து என்கிற இடத்திலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவனை கொல்வார்கள், கொலை செய்வார்கள். தஜ்ஜாலுடைய ஃபித்னாவுக்கு அப்படி முடிவு கட்டப்படும் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பிற்காலத்தில் ஏற்படக்கூடிய எந்த சிரமத்தை பற்றியும் ஆபத்தையும் பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாமல் இருக்கல. அப்படியெல்லாம் சொல்லி சென்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்ன 2 அறிவுரை என்னன்னா, ஒன்று, நல்லா படிங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது நல்லா பாருங்க, நல்லா அவர்கள் ஆழ்ந்து கவனிங்க, சிந்திங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, குழப்பம் வரும்போது முதலில் விலகி நில்லுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் இருக்கு நிறைய, நான் அதை இப்போ விலாவரியா சொல்ல நேரம் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, முதல்ல அறிந்து கொள்ளுங்கள். முதல்ல தெளிவான அறிவு எல்லா குழப்பத்திலிருந்தும் நம்மை மீட்டெடுக்க சக்தி படைத்தது. அப்படித்தானே இன்னைக்கு இருக்கிற பல இளைஞர்கள் நாம் தப்பான வழியில் போயிட்டோம், தப்பான ஆட்களை பின்பற்றிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா? இந்த இளைஞர்கள் அன்னைக்கே கொஞ்சம் யோசிச்சிருந்தாங்கன்னா இவங்களை தப்பான ஆள்கள்னு அடையாளம் கண்டிருக்கலாம். ஆனால் அடையாளம் காணாமல் போதுமான தெளிவில்லாமலும் அறிவில்லாமலும் பின்னால் சென்றவர்கள் இன்னும் பல பிரிவுகளாக உடைந்து போய்கொண்டே இருக்கிறார்களே தவிர ஹிதாயத்திற்கான வாய்ப்பு வரவில்லை. காரணம் என்ன என்றால், தவறான தலைமையை பின்பற்றும் போது ஏற்படக்கூடிய துரதிர்ஷ்டம். அது தவறான தலைமையை பின்பற்றும் போது ஏற்படக்கூடிய துரதிர்ஷ்டம் அது என்னன்னா, ஹிதாயத்திற்கான வாய்ப்பு அரிதாகத்தான் கிடைக்கும். அதுக்கு காரணம், அதற்கு உதாரணங்கள் எல்லாம் நிறைய இருக்குது. ஒரு தத்துவம், அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். எந்த காலகட்டத்திலும் ஒரு தவறான தலைமைக்கு பின்னாடி போயிடக்கூடாது. அதில் குறிப்பாக ஆலிம்கள் பின்னாடி நம்ம போகணும். ஆனால் ஆலிம்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா ஆலிம்களுக்கு தான் ஃபித்னாக்களை அடையாளம் கொள்ளக்கூடிய திறன் இருக்கும். ஆலிம்களுக்கு இருக்கணும். ஒரு காலகட்டத்தில் ஒரு பிரச்சனை வரும்போது இது பிரச்சனைன்னு மக்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி அதை அடையாளம் கண்டு கொள்கிற சக்தி யாருக்கு இருக்கணும்? ஆலிம்களுக்கு இருக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபையில் உமைர் இப்னு வஹப் அப்படின்னு ஒருத்தர் வந்தார். வரும்போது ரசூலுல்லாஹ்வை கொல்றதுக்குன்னு திட்டம் போட்டு வந்தார். மக்காலேருந்து வர்றாரு. அவர் குதிரையிலிருந்து கீழே இறங்கும் போதே உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, வல்லாஹி ஹாதல் கல்பு அதுவுல்லாஹ், இந்த அல்லாஹ்வுடைய எதிரின் இந்த நாய் நல்ல நோக்கத்தில் இங்கே வரவில்லைன்னு சொன்னாங்க. இது இந்த சமூகத்தில் ஆலிம்களுக்கு இருக்கிற கடமையை உணர்த்தது. ஒரு தீமை வரப்போகிறது என்றால் அது வரப்போகிறது என்பது மக்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி ஆலிம்களுக்கு அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய திறன் வேணும். ஆலிம்களுக்கு தான் அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய திறன் இருக்குதுன்னு தெரிஞ்சு அவர்களுக்கு பின்னால் செல்கிற நம்பிக்கை நமக்கு வரணும். ஆலிம்களுக்கு பின்னால் அன்று சென்றவர்களும் இன்று செல்பவர்களும் மோசம் போனதில்லை. ஆனால் தீய தலைமைகளுக்கு பின்னால் சென்றவர்கள் மோசம் போனார். நான் சொன்னேன், இவ்வளவு தூரம் தஜ்ஜாலை பற்றிய செய்திகள் இருக்கு, செய்திகள் ஹதீஸுகள் இருக்கு. மௌதூதி என்ன சொல்லிட்டாரு? அதெல்லாம் நபியினுடைய அவருடைய எண்ணங்கள், ஆதாரமற்றவைகள் அப்படின்னு அவர் சொல்றாரு. இது தீய தலைமைகள் இப்படித்தான் என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம், எதை வேண்டுமானாலும் சொல்லலாம். அவைகள் குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டின தீர்வுகளில் ஒன்று என்னன்னா, நல்லா தெரிஞ்சுக்கணும், பரிபூர்ணமான அறிவு. அதனால தான் நான் ஆலிம்களுக்கு அதில் இருக்கிற பங்கு சொன்னேன். ஒரு சமூகத்தில் ஏற்பட போகிற குழப்பங்களுக்கான தீர்வில் முதலாவது பரிபூர்ணமான அறிவு, சிந்தனை. ரெண்டாவது ஒதுங்கி இருத்தல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய ஹதீஸுகள் இந்த தொடரில் இருக்கு. நீங்க கிதாபுல் ஃபிதன் என்கிற ஹதீஸுகளில் வரக்கூடிய அதில் எல்லாம் பார்த்தா போதும். அது ஹதீஸ் வரும், உங்களுடைய வாளை உடைத்து விடுங்கள், உங்களுடைய வில்லை உடைத்து விடுங்கள், உங்களுடைய அம்பை உங்களுடைய வில்லின் அறுத்து விடுங்கள், உங்களுடைய அம்பை உடைத்து விடுங்கள், ஒதுங்கி உட்கார்ந்துக்குங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, அந்த காலகட்டத்தில் நடந்து செல்பவனை விட உட்கார்ந்திருப்பவன் சிறந்தவன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறப்ப பிரச்சனைகளுக்குள்ள ஆளாகாம, முதல்ல ஒரு பிரச்சனை வருதுன்றபோது உடனே அதுக்குள்ள இறங்கிடாம கொஞ்சம் ஒதுங்கி இருத்தல். அப்படி ஒதுங்கி இருந்தால் இந்த பிரச்சனையிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டினார்கள். நம்முடைய தலைவர்
மகத்தான பெரும் தலைவர். இந்த உலகத்திற்கு அது சந்திக்கிற ஆபத்துக்களை எடுத்து சொல்லி அந்த ஆபத்துகளிலிருந்து தப்பித்துக் கொள்கிற வழிமுறைகளையும் எடுத்து காட்டிய பெருந்தலைவர் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு. அந்த தலைவரை காலமெல்லாம் பின்பற்றி வாழுகிற தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு தருவானாக. அவரை நேசித்து வாழுகிற பாக்கியத்தையும் அவருடைய குடும்பத்தாரையும் அவருடைய தோழர்களையும் நம்முடைய மார்க்கத்தின் முன்னோடிகளையும் நேசித்து வாழுகிற பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் தந்தல் புரிவானாக. 1500வது மீலாது பெருவிழா தொடங்கி இருக்கிறது. நம்முடைய மஜ்லிஸ் உலமா சபை பலத்த ஏற்பாடுகள் செய்திருக்குது. நம்ம எல்லா இடத்துக்கும் போவோம். என்னங்க இன்றைக்கி நம்ம மஹல்லால நடந்துச்சு, இங்கே மட்டும் கேட்போன்னு இருக்க வேணாம், எல்லா இடத்துக்கும் போவோம். ஒவ்வொரு இடத்தையும் உயிர்ப்புள்ளதாக ஆக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு இடத்திலாக வச்சுருக்காங்க. ஒவ்வொரு இடத்திலும் அது நடக்கிற போது அதில் நாம் கலந்து கொள்வோம். அல்லாஹு தஆலா இந்த கலந்து கொள்ளுதலை பெருமானார் மீது நாம் காட்டிய அன்பின் அடையாளமாக அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. அந்த அடையாளத்தின் பொருட்டு நாளை மறுமையிலே அவர்களுடைய ஷஃபாஅத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அவர்களோடு சொர்க்கத்தில் சேர்ந்திருக்கிற வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக என்று துஆ செய்து இந்த வாரிப்பை தந்த மஜ்லிஸ் உலமா சபையினுடைய சங்கை மிகு ஆலிம்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து நிறைகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.